ஒல்லாந்தர் ஆங்கிலேயர் என எந்த ஏகாதிபத்தியத்திற்கும் பணியாத தமிழரின் பூமி. பீரங்கிகளை வாள் கொண்டு வென்ற வாட்கொடி வீரன் பண்டாரவன்னியரின் தேசம். அந்நியர் முதல் இனவாதிகள் வரை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கிய வீரத்தின் விளைநிலம். வன்னி என்ற சொல்லுக்கு நெருப்பு என்று அர்த்தம் சொல்கிறது தமிழர் அகராதி. நெருப்பாற்றில் பலமுறை குளித்த அந்த நிலத்தில் வன்னியர் என்ற சமூக பெயர் கொண்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். வன்னியர் படையெடுப்புகளின் பின் யாழ்ப்பாண ராஜ்யம், கண்டி ராஜ்யம், அனுராதபுர ராஜ்யம் என அனைத்தும் இலகுவில் வீழ்ந்துவிட நீண்ட காலம் நெருங்க முடியாத நெருப்பாய் தகித்த வன்னிக்கு அடங்கா பற்று என்று பெயர் வந்தது. இது நாட்டை ஆண்டவன். ஆக அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியகுல சோத்திரியன்.